अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அர்ஜுனன் தான் முதல்ல கேட்கணும்னு கண்ணன் தீர்மானம் பண்ணிவிட்டான். ஆனால் அர்ஜுனன் என்ன கேட்டான்னா, எனக்கு நீ வந்தால் போகிறோம். ஆனால் துரியோதனன் என்ன பண்ணினான், இவன் ஒத்தனை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதுவும் யுத்தம் பண்ணாதவனை, அவனை பெரிய படையென்னா கொடுக்குறேன்றான் அப்படின்னா. சரி, படையை கொடுத்துட்டான். வாங்கிட்டு சந்தோஷமாக போனான். சகுனி இடத்துல போய் சொன்னான், நான் காரியத்தை சாட்சின்னு வந்துட்டேன்னு. உடனே சந்தோஷம், அப்பா மருமகனே, இன்றைக்காவது இவ்வளோ சாமர்த்தியம் இருந்தது உனக்கு, அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்டான். இந்த மாதிரி அந்த முட்டாள் கண்ணனை கேட்டான், நான் பெரிய சைன்யத்தை வாழ்ந்தேன். அட பாவி, நீ தாண்டா முட்டாள். நான் உன்னை அனுப்பிச்சதே கண்ணனை வராது அவள் பக்கம் சேர விட்டாது தடுக்கிறதுக்கு. நான் பண்ணுற இப்போ என்ன சொல்கிறது, கிருத்திரிமத்தை எதிர் நின்று தடுக்கக்கூடியவன் அவன் ஒருத்தன் தான். நீ அவன் ஒத்தனை இல்லையே, சைன்யம் தானே பெருசு அப்படின்னா. கேட்டா, ஒரு படி அரிசி ஓணுமா, ஒரு மூட்டை உமி ஓணுமான்னு கேட்டா, உமி தானே ஒரு மூட்டை, அதுதான் பெருசுன்னு யாராவது வாங்கிட்டு வருவாளோ? உனக்கு இது கூட தெரியலையா? நான் இல்லை, என்ன அழகாக சொல்கிற பாருங்க. ஒரு படி அரிசி கொடுக்குறேன், இல்லாட்டா 10 மூட்டை உமி தரேன், உனக்கு எது வேணும்னு கேட்டாக்கா என்ன சொல்லணும்? எல்லாரும் 10 மூட்டை உமி கொடுன்னு கேட்பாளா? என்ன பண்ணுறது, 10 மூட்டையாக இருந்தாலும் அதை வச்சுட்டு புரியலையே உனக்குன்னு. கடைசியில் என்ன ஆச்சு, அதைத்தான் சஞ்சயன் சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறான் திருதராஷ்டிரன், என்ன நடக்கும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்குறான். பகவத்கீதையினுடைய கடைசியில் முடியறது கேட்குறான். யுத்தம் ஆரம்பிக்க போகிறது, இன்னும் ஆரம்பிக்கலை. சஞ்சயா, நீ தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்க, எது யார் ஜெயிப்பான்னு உனக்கு தோன்றுறது அப்படின்னு. உடனே சொல்லிட்டான், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தர தத்திர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவாம் நீதிர் மதிர் மமா. கடைசியில் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லிட்டான், எங்கே கண்ணன் இருக்கானோ, எங்கே அர்ஜுனன் இருக்கானோ அங்கே தான் ஜெயம். அப்படி தான் சொல்லணும். சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது திருதராஷ்டிரன்கிட்ட. சொன்னால் இவன் கழுத்தை வெட்டிவிடுவேன் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. நான் கடைசியில் மமான்னு கொண்டு வந்து முடிச்சுட்டான். அதுதான் உண்மை. ஆனால் அது சொல்கிறச்சே கூட கொஞ்சம் ராஜாவின் இடத்துல சொல்கிற பொழுது தைரியமாக சொல்ல முடியலை. எத்திர யோகேஸ்வரா கிருஷ்ணா எத்திர பார்த்தா தனுர்தரா தத்திர ஸ்ரீஹி விஜயா பூதிஹி துருவா நீதிஹி அப்படின்னு சொல்லிட்டு இதி மத்திர் மம, என்ன அபிப்பிராயம், அப்புறம் என்ன நடக்குமோ தெரியாதுன்னுட்டான். கடைசியில் அதான் உண்மை, அதான் நடந்தது. அதனால் என்ன தெரியறதுன்னா, நேரே எம்பெருமானை பற்றினவன் வாழ்ந்தான், மற்ற விஷயங்களை பற்றினவன் அவனிடையே இடத்திலே போய் வேறொன்றை கேட்கிறாள். எவ்வளவு கல் நெஞ்ச அவளுக்கு. இது புரியறது ரொம்ப கஷ்டன்றதுக்காக ஒரு திருட்டாந்தம் பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார் வியாக்கியானத்தில். எனக்கு சொல்கிறதுக்கு நான் கூசுகிறது, ஆனால் இப்படி சொன்னாலாவது புரியறதான்னு பார்க்கலாம் என்பதற்காகத்தான் அவர் சொன்னார்னு நீங்கள் எடுத்துக்கணும். நான் பெரியவாச்சான் பிள்ளை போய் இப்படி பேசலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன் சொல்கிறாருன்னா, பகவானிடத்தில் போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறது தவறுன்றது நெஞ்சில் படணும், அவ்வளோதான். நமக்கு எதையும் கொடுன்னு அவனுக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நமக்கு என்ன வேணுன்றது அவனுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணுன்றது தெரியாதே அவன் உட்காந்துருக்கான். இல்லை, எல்லாருக்கும் யார் யாருக்கு எது வேணும் அப்படி இருக்கிற பொழுது நாம் என்னத்துக்கு போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கணும்? கேட்டால் என்ன ஆகிடுதுன்னா, நாம் எது கேட்டோமோ அதைத்தான் கொடுக்க வேண்டி வருது அவனுக்கு. அப்புறம் என்ன ஆகுது, நாம் கேட்டதை பெற்றதுனாலே நமக்கு நன்மையா தீமையான்றது நமக்கு தெரியறதில்லை. பிற்காலத்தில் அது தீமையையும் உண்டாக்கலாம், தெரியாத போய் நாம் இப்போ கேட்கலாம். நான் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், அப்ளிகேஷன் போடுறேன், எனக்கு இந்த வேலை தான் கிடைக்கணும்னு போய் கேட்குறேன். ஆனாலும் பெருமாள் எனக்கு வேலை கொடுக்கலன்னா, என்ன இவ்வளோ பிரதட்சணம் பண்ணுறேன், இவ்வளோ கைங்கறி பண்ணுறேன், இந்த வேலை கூட வாங்கி தரலையான்னு. கடைசியில் அந்த வேலைக்கு போனவன் ஜெயிலுக்கு போனான்னு பேப்பரில் வந்ததுன்னு வச்சுக்கோ. நல்ல வேலை அந்த வேலை கிடைக்கல, ஒரு வேலை வாழ்ந்தால் நாம தான் போயிருப்போமோன்னு அப்போ தெரியும். அப்போ என்ன தோணும், நல்ல வேலை இது. நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு நாள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னுடைய பர்சனல் ஹிஸ்ட்ரியே பெருசாக சொன்னேன். நான் முதல்ல போய் ஜாயின் பண்ணலை, கடைசியில் வேறு ஒரு விதத்தில் அது வேறு விபரீதமாக முடிந்தது. நான் முதல்ல எல்லாரும் நீ போகலையேன்னு கேட்டான். ஏதோ பகவத் சங்கல்பம்னு சொன்னால் கடைசியில் அப்படியே நடந்தது. திருப்பி எல்லாத்தையும் சொன்னத்தையே சொல்லிட்டு இருக்க வேண்டாம். விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு எது நன்மை எது தீமை நமக்கு தெரிந்திருக்கிற பொழுதோ எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏன் போய் கேட்கணுன்றான். கேட்கவே கூடாது. அந்த இடத்துல போய் அவனிடத்தில் பகவான் இடத்துல என்ன கேட்கணும், உன்னை அனுபவிக்க வேணும், உன்னுடைய நினைவு எனக்கு நெஞ்சில் அகலாது இருக்கணும், அதுக்கு வேண்டிய இத்தனை கொடுன்னு மரப்பின்மை யான் வேண்டும் மாடு என்கிறார் நம்மாழ்வார். என்ன சொல்கிறார், அடிக்கீழ் குத்தவல் அன்று
மரப்பின்மை யான் வேண்டும் மாடுன்று, அதுதான் எனக்கு வேணும்ன்று. அதை கேட்காமல் நீ அது வேணும் இது வேணும்னு கேட்டால் பெரியவாச்சான் பிள்ளை என்ன உதாரணம் சொன்னார் தெரியுமா? எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, யாரும் எனக்கு தப்பாக நினச்சி விட போகிறீங்களேன்ட்டு. பகவானிடத்திலே போய் அவன் வேண்டாம் இன்னொன்று வேண்டும் என்று கேட்பவர்கள் பர்த்தாவினிடத்திலே போய் பரபுருஷ சம்யோகத்தை யாச்சித்தவர்களாகிறார் அப்படின்ற. என்னத்தை சொல்கிறது? நான் கணவனிடத்திலே போய் எனக்கு நீ வேண்டாம் அந்த புருஷனை கொடுன்னு கேட்குற மாதிரி இருக்குதுன்றார். எனக்கு நீ வேண்டாம் இன்னொரு புருஷனை கொடுன்னு கணவனிடத்தில் போய் கேட்டால் அது எவ்வளவு அசிங்கமான அருவருப்பான விஷயமோ, அதுபோல் பகவானிடத்தில் போய் எனக்கு நீ வேண்டாம் எனக்கு பணம் கொடு எனக்கு காசு கொடு எனக்கு பிள்ளை கொடு வீடு கொடுன்னு கேட்டால் அது போலன்றார். இதுக்கு மேலே நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி அவ்வளோ கடுமையான உதாரணத்தை பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார்னா, அப்படி சொன்னாலாவது நெஞ்சில் பதியட்டன்றதுக்காக சொன்னார், அவ்வளோதான். தவறாக யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது. ஆக இப்போ என்ன, மாலே மணிவண்ணா, மணிவண்ணா என்னால் அந்த மணியை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாளோ உலகத்தவர்கள், அதுபோல் இந்த பகவானையும் பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பயன்படுத்துகிறார்கள். கீதையில் சொல்கிறான், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹா சுகிருத்துனோர்ஜனஹா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா என்று சொன்னானவன். பணங்காசு போனன்னு கேட்கிறவாளை அந்த மீன்காரனுடைய ஸ்தானத்தில் வையுங்கள், ஆத்மானுபவம் வேணும்னு கேட்கிறவனை அந்த வியாபாரியினுடைய ஸ்தானத்தில் வையுங்கள், பகவானையே அனுபவிக்க வேணும்னு நினைக்கிறவன் ஞானி அவனை நீங்கள் அந்த ராஜாவினுடைய ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள். கடைசியில் பகவான் கீதையில் என்ன சொல்லிட்டான் தெரியுமோ, 4 பேருமே என்னிடத்துல வந்து கேட்கிறா, அதனால் 4 பேருமே உயர்ந்தவர்கள் தான். இருந்தாலும் ஞானியத்து ஆத்மைவ மேமதம், ஞானிகள் எனக்கு உயிரானவர்கள். ஏனென்றால் அவர்கள் பிற பொருள்களை விரும்பாமல் என்னையே விரும்புகிறார்கள் என்றோ என்று அவர்களை கொண்டாடி சொன்னான். அப்போது அந்த ஞானியாக இருக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணுமே தவிர நாம் ரொம்ப அல்பமான பயன்களை கேட்பவர்களாக இருக்கக்கூடாது என்கிற அர்த்தத்தை இந்த பாசுரத்திலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள், மார்கழி நீராட்டத்திற்காக மேலையார் செய்வனகள்னு சொல்கிறான். கீழே நிறைய விவரித்திருக்கிறோம், இன்றைக்கி நமக்கு அவகாசம் இல்லை. அதாவது முன்னால் இருந்தவா செய்த செயல்கள் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு முக்கியம். அதாவது பெரியவர்கள் செய்ததை நாம் பின்பற்றுதல் என்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுதான் வழக்கம்னு சொல்கிறேனே, என்னுடைய குடும்பத்தில் இதுதான் வழக்கம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய மதிப்பே உண்டு. கஷ்டம், கஷ்டம்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை, நீங்கள் சம்ஸ்கிருத வார்த்தையை தமிழில் சொல்கிறதா நினச்சி விடாதீங்க. கஷ்டம்னா அது இங்கிலீஷில் கஷ்டம்னா CUSTOM என்ன அர்த்தம், அதுதான் யூசேஜ்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் பெரியவர்கள் அவளுடைய அனுஷ்டானத்தை நாம் பின்பற்றணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன சாஸ்திரத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மார்கழி நீராட்டம் என்கிறதும் கூட ஒரு பெரியவர்களுடைய அனுஷ்டானத்தை நாங்கள் பின்பற்றினது, நாங்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சது அல்ல. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், அதுலேயும் எங்களுக்கு வேண்டுவன என்ன அப்படின்னா, சங்கங்கள் சால பெரும்பறை பல்லாண்டிசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம் எல்லாத்தையும் நான் விவரிக்கலை. இப்போ நிறைய அவகாசம் ஆகிடுது. சங்கங்கள் ஏன்னா சங்கு ஊதணும், சால பெரும் பறை போட்டு தப்பட்டை அடிக்கணும், பல்லாண்டிசைப்பார் என்னால் முன்னால் இது பண்ணணும், அப்புறம் கோல விளக்கு கொடி முன்னால் பிடிச்சிட்டு போகிற கொடி, விதானம் என்னால் மேல்கட்டு, விதானம்னு ஒன்று பிடிச்சிட்டு போவான். இன்றைக்கி அந்த இங்கெல்லாம் காணும், முன்னெல்லாம் இருந்தது இப்போ இல்லை. திருநாராயணபுரத்தில் திருமலையிலெல்லாம் உண்டு. என்ன பண்ணுவோன்னா சதுரமாக ஒரு வஸ்திரம் மாதிரி இருக்கும், 4 பக்கம் 4 கொம்பு பிடிச்சிட்டு. இப்போ கொடைன்றது எடுத்துன்னு போகிறோம், அதுக்கு வட்டமாக இருக்குது, நடுவில் கொம்பு இருக்குது. ஆனால் விதானம் என்கிறது சதுரமாக இருக்கும், 4 பக்கமும் கொம்பு இருக்கும், 4 பேர் பிடிச்சிட்டு போனார், அதுதான் விதானம்னு பேர் இருக்குது. அந்த விதானம் அதை சொல்கிறா இப்போ. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய பெரியோர்கள் என்ன அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள்னால், நோன்புக்கும் இந்த உபகரணங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் உண்மையிலே நோன்பு என்கிறது இவர்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடி, வடபெரும் கோயிலுடையான் கண்ணன், அந்த வடபெரும் கோயில் தான் நந்தகோபுர திருமாளிகை என்று சொன்ன பிற்பாடு அந்த வடபெருங்கோயிலுடையான புறப்பாட்டுக்கு வேண்டிய வஸ்துக்களை கேட்கிறோம். இது அர்ச்சாவதாரத்தில் அனுபவம் என்று வைத்து அங்கே பெருமாள் புறப்படணும்னா என்ன பண்ணணும், முதல்ல திருச்சின்னம்னு ஊதுவா, முதல்ல திருச்சின்னம் ஊதுவா, அதுக்கப்புறம் டமாரம் அடிப்பான். கோவிலில் அப்படி தான் வழக்கம். புறப்பாடுனா ஊது அப்படின்னுவான், உடனே திருச்சின்னம் ஊதுவா,
அடுத்தது டமாரம் அடிப்பார். அதான் சங்கங்கள் சால பெரும் பறை. அடித்து முடித்து வெளியில் வந்தார்னா பல்லாண்டு செய்ப்பார். அத்தியாபக சுவாமிகள் கோஷ்டி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் கோல விளக்கு, பெருமாள் வீதியில் ஏழுற பொழுது சன்னி தீவிட்டி, முன்னால் கொடி போகிறது, பெருமாளுக்கு வித்தானம் வருது, என்ன இத்தனை வஸ்துக்களும் வீதியில் பெருமாளுடைய புறப்பாட்டில் உண்டான அப்படின்னாலே அதை இவர்கள் அபேட்சிக்கிறார்கள் என்று இப்படி அழகாக பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். கொடிய வித்தானமேன் ஆலிநிலையாய், இத்தனையும் வேணும்னு கேட்டால் எங்கே போகிறது நான் இத்தனைக்குன்னா ஆலிநிலையாயின்னு சொன்னாலும். ஆலிநிலையாயின்னா எதையும் செய்ய வல்லவன் நீ, ஒன்றாலும் இதையாக கொடுக்க முடியாது. ஆலந்தளிரில் சயனித்து கொண்டிருந்தவன், உலகனைத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஒரு ஆலந்தளிரில் சயனித்து கொண்டிருந்தவன் சொன்னான். அது எதை காட்டுகிறது? செயற்கரிய செய்தல்ன்றதை காட்டுறது இல்லையா? நினைத்து பாருங்கள், உலகம் அனைத்தும் எம்பெருமான் போய் வயிற்றுக்குள்ளே போயிடுத்தோன்னா அப்போ கடைசியில் எம்பெருமான் ஒரு ஆலந்தளிரில் சயனிச்சுட்டுருந்தான்னா வயிறு சின்னது, அதில் உலகம் பெரியது. எப்படி பெரியதான உலகங்கள் சிறியதான வயத்தில் போகும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. உண்டா இல்லையா? இதை ஒப்புக்க மாட்டான். ஏதோ இவா ரீல் விடுறா, போய் சொல்கிறான்றா, கதை சொல்கிறான். எப்படி பெரிய வஸ்துக்கள் சின்ன வஸ்துவில் போகும் அப்படின்னு கேட்குறேன். அது பகவானுடைய சக்தி அப்படிப்பட்டது. அவனால் எதெல்லாம் நான் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் முடித்து காட்டுகிறவன். இப்போ கீழே சொன்னேனே, ஒரு முகத்தில் இத்தனை ஜாடையை காட்ட முடியும்னா இதெல்லாம் நம்மளால் முடியுமா? அவனால் முடியறதுன்னு அதெல்லாம் வேண்டாம். பெரிய வஸ்து சின்ன வஸ்துவுக்குள்ளே எப்படி போகும் நான் கேட்குறேன். இல்லை, ஒரு படி பாலை காப்படி பாத்திரத்தில் அடக்க முடியுமான்னு ஒருத்தர் காட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? அது எப்படி சார் முடியும்? ஒரு படி பால் ஒரு படி பாத்திரத்தில் தான் அடங்குமே தவிர காப்படி பாத்திரத்தில் ஒரு படி பால் எப்படி அடங்கும்? முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ அதை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு உதாரணம் கிடச்சிருக்கு. பழைய நாளில் கிடைக்காது. இப்போ நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஒரு இவ்வளோ பெரிய புஸ்தகம் வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கிற புஸ்தகம் 800 பக்கம் 1000 பக்கம் கொண்ட புஸ்தகம் அச்சு போட்டிருக்கேன். ஆனால் அது இவ்வளோ உண்டு பென்ட்ரைவில் அடங்கி போயிடுச்சு. இப்போ ஒரு பென்ட்ரைவ்னு ஒன்று வச்சுருக்கா. அது வர 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 எவ்வளோ சின்னதாக போயிடுச்சு தெரியுமா? சின்னதாக போனால் விசேஷம் தான், ஆனால் தொலைஞ்சு போனால் கண்டுபிடிக்க முடிய மாட்டேன். அது ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு. எங்கே வச்சேன்னே தெரியறதில்லை. இவ்வளோ உண்டு இருக்குது. அது இவ்வளோ உண்டில் எவ்வளோ வைக்க முடியறதுன்னு கேட்டால் ஒரு புஸ்தகம் இல்லை, ஒரு லைப்ரரியே வைக்கிறேன் நான். அது என்கிட்ட இருக்கிற பென்ட்ரைவ் இருக்குது. இவ்வளோ உண்டு பென்ட்ரைவ். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அந்த பென்ட்ரைவ் என்னென்னா 64 ஜிபி. அந்த 64 ஜிபியில் நான் எவ்வளோ புஸ்தகம் வச்சுக்கன்னா 1200 புஸ்தகத்தை வச்சுருக்கேன். அதில் எனக்கு தேவையான புஸ்தகங்களை 1000 எப்போ வேணுமானாலும் லைப்ரரியில் போய் தேடுறது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ வேண்டாம். இப்போ இதில் மெமரி கார்டு ஒன்று போட்டிருக்கேன். இது இவ்வளோ ஒன்று இருக்குது. பென்ட்ரைவில் என்ன இருக்கோ அதுதான் இருக்குன்னு வச்சுங்க. இந்த மெமரி கார்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 300 புஸ்தகத்தை போட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ பெரிய வஸ்து சின்ன வஸ்துவில் அடங்கித்தா இல்லையான்னு கேட்குறேன் நான். புஸ்தகன்றது பெரிய வஸ்து தானே, அது சின்ன வஸ்துவாக அடங்கி போயிடுதா? எப்படி அடங்கித்துன்னு கேட்டால் அதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குது. அந்த வழி எனக்கு என்னான்னு தெரியல, அவ்வளோதான். அதுக்கு பிடிஎஃப்னு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கான், அதை வச்சா போகிறதுன்னா ஏதோ வழி இருக்குது, அவ்வளோதான். இப்போ இது உள்ளே எப்படி போச்சோன்னு ஒருத்தன் கேட்டான்னாக்கா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இருக்குதுன்னு காமிக்க என்னால் முடியும். இப்போ காமிக்கிறேன் வாங்க, எவ்வளோ புஸ்தகம் வேணா காமிக்கிறேன் நான். அப்போ பெரிய வஸ்து சின்ன வஸ்துவில் போகிறதுன்றதுக்கு என்னமோ ஒரு வழி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் ஒருத்தன். அப்போது ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு யந்திரம், ஒரு ஏதோ ஒரு பொருள். அதுவும் என்ன, ஏற்கனவே ஈஸ்வரன் சிருஷ்டித்த பொருள்களை கொண்டு உண்டாக்கின வஸ்து தான் இது. இப்போ புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்ச இல்லையே. இந்த வஸ்து தான் புதுசே தவிர இதுக்கு உண்டான மூலப்பொருளில் ஏதாவது ஒன்று புதுசோ கிடையாது. எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். அப்போ ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களை கொண்டு ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவாத்மாவான ஒருத்தன் ஒரு யந்திரத்தை படித்து அதில் இவ்வளவு சக்தி இருக்குமானால் இவைகளெல்லாம் படைத்த ஈஸ்வரனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும்? இதையே நம்ப மாட்டேன்றீங்கன்னு கேட்குறோம். அவ்வளோதான் விஷயம். அதனால் ஆலினில் அயாய் என்றால் எல்லா விதமான ஒரு சக்தியையும் படைத்தவன் பகவான். அதுதான் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அகடித கடனா சாமர்த்தியம்னு சொல்கிறோம். நான் தமிழில் சொன்னால் செயற்கரிய செய்தல், அவ்வளோதான். எது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது செய்யக்கூடிய வல்லவனம். அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்று இவர்கள் இந்த பாசுரத்தில் கேட்கிறார்கள். மேலே கூடார வெல்லும் சீர் பாசுரத்தில் தங்களுக்கு என்ன தனியான சன்மானம்னு கேட்கிறாளாம். தனியான சன்மானம்னா என்ன அப்படின்னா, இது கமிஷனா
எங்களுக்கு தனியாக கொடுன்னு கமிஷன் கேட்குறானு. அது அர்த்தம் இல்லை. இவர்கள் அடியவர்கள் என்று உகந்து பெருமானும் பிராட்டியுமாக அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அதுதான் விஷயம். முந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் என்று சொல்லிவிட்டு அது எப்படி இருக்கணும்னா நாடு புகழும் பரிசுன்ற ஒரு புகழுக்கு ஆசைப்படலாமோ இவா அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல. என்னமாக அடியவர்கள் இவர்கள் எப்படி நோன்பு நோத்தார்கள், உடனே பெருமாளும் பிராட்டியும் பரிந்து இவர்களுக்கு என்னவா கொடுத்தார்கள் என்று இந்த புகழும் அவனுக்கே போச்சார். எல்லா புகழும் இறைவனுக்கே என்றாள். யார் எல்லா மதங்களும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்கிறது. வெவ்வேறு வாக்கியத்தில், வெவ்வேறு பாஷையில், வெவ்வேறு நோக்கத்தில் சொல்கிறது. அவ்வளோதானே தவிர எந்த மதமும் பொய்யான மதமோ, எந்த மதமும் ஒருத்தனை அழி கொல்லு கொலை பண்ணுன்னு சொல்கிற மதமே இருக்காது. என்னுடைய அபிப்பிராயம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் என்ன, இங்கே நாடு புகழும் பரிசு என்னால் அந்த புகழும் கூட என்ன, அடியவர்களுக்கு அவன் இப்படி அனுகிரகம் செய்தான்னு அவனுக்கும் புகழ் ஏற்படும்படியாக அது ஒன்றும் சொல்லணும். இரண்டாவது, எம்பெருமானும் பிராட்டியுமாக இவர்களுக்கு அனுகிரகம் செய்தார்கள் என்று சொன்னால் அது இவனுக்கு ஏற்படுகிற புகழ். பகவானுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்றவன். அந்த புகழுக்கே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறது வாஸ்தவம் தான். இப்போ நான் அடிக்கடி சொல்லிப்பேன் இந்த உதாரணத்தை. என்ன சொல்லுவேன், எல்லோரும் என்ன சொல்கிற பொழுது ஒரு அறிமுகப்படுத்துகிறான்னு வச்சுக்கோ. என்னத்தை அறிமுகப்படுத்துறது, நானே கொடுத்துருவேன். முதல்ல பயோடேட்டா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போடுவாள். அதில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அவள் சொல்கிற மாதிரி சொல்லிவிடுவாள். கிட்டத்தட்ட இப்படி தான் இந்த உலகத்தில் புகழ் வருது இப்போ நமக்கு. அது இருக்கட்டும். அப்படி புகழ் சொல்கிற பொழுதோ இவர் அதை தெரியும் இதை தெரியும்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா என்னை போய் ரொம்ப வசதியாக வருதோ அவை எடுக்கிறதுக்கு சொல்கிற வழக்கம் தான் இது. ஏதோ என்னை பற்றி ரொம்ப கொண்டாடிட்டார், நான் ரொம்ப பெரியவர்னு சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாரு. அவ்வளோலாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு கொஞ்சம் அவை அடக்கத்தோடு சொல்கிறோம். அப்படி சொல்கிற பொழுதோ அது நடுவில் ஒரு வார்த்தை வருது. இவர் இருக்கார் காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி, பிரதிவாஜிபேங்கிற சுவாமி. அவருடைய அனுகிரகத்துக்கு பரிபூர்ணமாக பாத்திரபூத்தர். அவருடைய அருளால் தான் இன்றைக்கி இவர் இவ்வளோ தூரம் வந்திருக்கார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே அதெல்லாம் எனக்கு இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நானே வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லணும். நான் அது எனக்கு உண்மையான புகழ். நிச்சயமாக அதை ஒத்துக்கணும். இப்போ எந்த இடத்துல புகழை ஒத்துக்கூடாது, எந்த புகழை ஒத்துக்கணுன்றதை நாம் நிர்ணயம் தெரிந்து கொள்ளணும். ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலே, ஒரு குருவனுடைய அருளாலே ஒருவர் இப்படி இருக்கிறாருன்னு அதை பெருமையாக சொன்னால், அந்த பெருமையை கூட இல்லைன்னு சொன்னால் அவன் நன்றி கொன்றவன். அப்போ அது புகழ் தானே. அது இருக்கலாமான்னா அதைத்தான் புகழ் என்னாலும் கூட அதில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் உண்டு, கொள்ள வேண்டிய விஷயங்களும் உண்டு. அப்படிப்பட்ட நாடு புகழும் பரிசினால் நன்றாகான்னு சொல்லி சூடகன் தோள்வளை தோடு செவிப்பு பாடகம் என்று அணைய பல்கலனும் ஞாமணிவோம்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறான்னா, நோன்பில் இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்று துறந்தவர்கள் இப்பொழுது நோன்பு முடிகிறபடியினாலே எல்லாவற்றையும் நாங்கள் கொள்ளுவோம், அதுவும் எம்பெருமானே கொடுத்து நாங்கள் கொள்ளுவோம் என்று சொல்கிறோம். அதற்கு மேலே ஆடை உடுப்போம். ஆடை உடுப்போம்னா என்ன, அந்த ஞானத்தை பெறுவோம். ஆடை என்கிறது ஞானத்தினுடைய வெளிப்பாடு என்று நான் கீழே சொன்னேன். அதுக்கு மேலே அதன் மேலே பால் சோறு மூட நெய் பெய்யுது என்று சொல்கிறேன். பால் சோறு மூட நெய் பெய்யுதுன்னா அது நன்னா இப்போ கண்ணனோட கூடியிருந்து குளிர், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். பால் சோறு மூட நெய் பெய்யுதுன்றதை விட அந்த கண்ணனோடு பகவானோடு கூடியிருந்து அவனை அனுபவித்தல், அதுதான் மிக உயர்ந்த விஷயம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.